இன்றைய தினம் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:36-39 வரை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிச்சயத்தை நமக்கு அறிவிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். துவக்கத்திலே ஒரு கேள்வியோடு கூட நாம் வாசித்தோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who can separate us from the love of Christ? நம்மை பிரிப்பவன் யார் என்று கேட்டுவிட்டு பிரிப்பதற்கான அநேக காரியங்களை அவர் அடுக்கி சொல்லுகிறார். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, வேறு எந்த சிருஷ்டி எல்லாவற்றிலும் இந்த என்னை பிரிக்கும் இந்த அத்தனை காரியங்களும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பவுலனுடைய நிச்சயத்தை நாம் இந்த கால்வெளியிலே அறிந்து நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் எப்படி தேவனுடன் இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். பவுல் கூறிவிட்டார், நான் நிச்சயமா இருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பிலிருந்து, அல்லது இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. The divine love cannot be disconnected, cannot be discouraged, cannot be distracted. தேவனுடைய அன்பிலிருந்து, தேவன் தந்திருக்கிற அந்த அன்பிலிருந்து, தேவன் என்னை இணைத்திருக்கிற அந்த அன்பின் இணைப்பில் இருந்து எதுவுமே என்னை பிரிக்காது. என்னோடு இணைந்து, பவுலோடு கூட இணைந்து சந்தோஷமா இலையில சொல்லுவோமா? The divine love cannot be disconnected. நம்ம வாழ்க்கையில தேவனோடு கூட இணைந்து இருக்கிற அந்த இணைப்பு, அன்பின் இணைப்பு ஒரு நாளும் ஒருபோதும் எந்த காரியத்தினாலும் பிரிக்கவே முடியாது. டிஸ்கனெக்ஷன் ஆகவே ஆகாது. அந்த அன்பை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அன்பை தான் தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பினால் தான் நம்மை அவர் அன்பு கூர்ந்து இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய அன்பு குறைந்து போனதாக இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய அன்பு கொஞ்சம் கனெக்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் பலன் உள்ளதாக கூட இருக்கலாம். ஆனால் பவுல் நமக்கு ஒரு அன்பை குறித்து கூறுகிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நம்மேல் பொழிந்த காட்டி இருக்கிற அந்த அன்பு ஒருபோது டிஸ்கனெக்ஷன் ஆகாது.
எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வமா. இந்த காலை நேரத்திலே தேவனுடன் நாம் அவருடைய அன்பிலே எவ்வளவு ஆழமாக இணைந்திருக்கிறோம் பரிசோதித்து பார்ப்போம். சிலருடைய அன்பு குறைந்து போய்விட்டது, சிலருடைய அன்பு மங்கி விட்டது. கடைசி நாட்கள், அன்பு தணிந்து போகும் நாட்கள் என்று தீர்க்க தரிசனங்களிலே வாசிக்கிறோம். அன்பு கடைசி நாட்களிலே தணிந்து போகும். தணிந்து போச்சுன்னா ஒரு நெருப்பு அணைஞ்சு போகுதுன்னு சொல்லலாம். அன்பு ஒரு ஃபயர் கொப்பானது. அன்பு ஒரு நெருப்பை போன்றது தேவனிடத்துல. அதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், திரளான தண்ணீர்களும் நேசத்தின் அக்கினியை என்ன செய்ய முடியாது, அவித்து போடவே முடியாது. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களிலே இருந்த அந்த அன்பு அப்படியே குறைஞ்சு போவதனால தான் எபேசு சபைக்கு பவுல ஆவியானவர் கொடுத்த செய்தியில, ஆதி அன்பில் நீ விழுந்து விட்டாய், ரிட்டர்ன் டு த ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்புக்கு நீ திரும்புவாயாக என்று அவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற முதல் சபை கொடுக்கிற அந்த செய்தி, ஆதி அன்புக்கு திரும்பு. அவங்க எபேசு பட்டணத்துல ரட்சிப்பு நடந்த அந்த நாட்களிலே அவங்க காட்டின அந்த அன்பு, அவர்கள் தேவன் மேலே காட்டின அந்த பக்தி வைராக்கியம் காலங்களின் நடுவிலே தணிந்து விட்டபடியால் ஆவியானவர் அவர்களுக்கு செய்தியாக எழுதி அனுப்பினார், ஆதி அன்புக்கு திரும்பு என்று. இந்த நாட்களிலே விசுவாசிகளின் அநேகருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பிலே அவர்கள் அந்த இணைப்பிலிருந்து அவங்க ஏதோ டிஸ்கனெக்ஷன் ஆனது மாதிரி தெரியுது. சில பல்புகள் பார்த்தீங்கன்னா அணைஞ்சு எரியும், உள்ள போய் பார்த்தோம்னா அந்த வயரில் டிஸ்கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு பிளக் போட்டு அதை பொருத்தி விட்டால் அந்த பளிச்சின்னு இருக்கிறதெல்லாம் என்ன செய்யாது, நின்றும், ஸ்ட்ராங்காக எரியும். டிஸ்கனெக்ஷன் ஆனால் அப்படியே பளிச்சுன்னு எரிகிற பல்ப் மாதிரி நம்ம கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனோட நல்ல பிளக் ஆகாதனால அந்த டிஸ்கனெக்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க லைஃப் எல்லாமே பட்டும் படாம தான் இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நல்லா கனெக்டடா இருக்கீங்களா? பேசலா? Are you connected with the love of Jesus? இயேசுவோட நல்ல கனெக்டடா இருக்கணும். Be connected with the love of Christ. அல்லேலூயா. அவருடன் அந்த அன்பிலே நாம நல்லா இணைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு சின்ன இடைவெளி கூட நமக்கும் தேவனுக்கு இருக்க கூடாது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, ஆனா இந்த கனெக்ட் தேவனுடைய இணைப்பில் இருக்கிற கிறிஸ்தவங்க தனியா தெரியும். அல்லேலூயா. எல்லாருமே சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாருமே நல்லா பாட்டு படிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய லைஃப்ல இருக்கிற தேவனுடன் கொடுக்கிற இணைப்பு தான் அவங்க லைஃப்பை ரொம்ப ஷைன் பண்ண வைக்கும். பிரைஸ் எல்லாம். அவங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த இணைப்பு இந்த அருமையான ஏப்ரல் மாதம் நிறைவான கர்த்தருடைய நாளிலே சிந்திக்க கடவர்கள். சிந்தித்து பாருங்கள். How about your connection with love of Christ? இயேசு கிறிஸ்துவோடைய அன்பிலே பிரிஞ்சிருக்கிறீங்களா? உத்தரத்தினாலா, வியாகுலத்தினாலா, ஏதோ ஒரு துன்பத்தினாலா, ஏதோ ஒரு குறைவு பட்டதினால, நிர்வாணம், நாசமோசம், பட்டயமெல்லாம் இன்னும் நம்ம சந்திக்கல. அடுத்து சொல்றாரு, மரணமே நானும் பிரிக்கல, ஜீவனும் பிரிக்கவில்லை, தேவ தூதர்கள் பிரிக்கவில்லை, அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள் பிரித்து விடுகிறது. சிலருக்கு ஒரு உயர்வு பிரித்து விடுகிறது. நல்லாதான் இருந்தாங்க, உயர்ந்தாங்க, இப்போ அன்புல பிரிஞ்சிட்டாங்க.
அந்த அந்த பிரிவுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்ச உயர்வு. சிலருக்கு தாழ்வு. நான் இப்ப ரொம்ப டல்லாயிட்டேன், பிரிஞ்சிட்டேன். எந்த ஒன்றும் என்னை தேவனுடன் இணைத்திருக்கிற அந்த அன்பின் இணைப்பிலிருந்து எந்த ஒன்றுமே பிரிக்காது என்று ஒரு நிச்சயத்தை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கன்ஃபார்ம், உறுதி, அஷூரன்ஸ். we must have assurance. என்னுடைய அன்பில, ஆண்டவருடைய அன்பில நான் ரொம்ப இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசி அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதி காட்டிட்டார். அவர் நிச்சயமில்லாமல் ஓடேன்னு சொல்லிட்டார். பொருந்து சபைக்கு எழுதும் போது சொல்றாருல்ல, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் ஒரு நிச்சயத்தோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்திலே நாம் பிரிக்கப்பட முடியாத தேவனுடைய அன்பிலே எப்போதுமே கனெக்டடாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருப்பதற்கு 2 இணைப்புகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரிக்க முடியாத 2 இணைப்புகளை தேவன் விசுவாசிகளுக்கு தந்திருக்கிறார். அவைகளை சொல்லி நான் செவித்து முடிக்க விரும்புகிறேன். 4, 5 இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு நேரம் இல்லாம செய்தியை முடிக்காம 2 மட்டும் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது, தேவன் நமக்கு அவர் கொடுத்த இணைப்பு என்னவென்றால், யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 4, 5 வசனங்களை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு உவமை மூலமாக எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அவர் சுட்டி காட்டுகிறார். உறவு என்ன உறவு? நானே மெய்யான திராட்சை செடி. I am a true vine. You are branches. நீங்கள் கொடிகள். எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்திருக்கீங்க? படத்துல தெரியுதா? நம்ம ஊர் பிளான்ட் இல்லை அது. கொஞ்சம் திண்டுக்கல் பக்கம் போனா நிறைய, திண்டுக்கல்ல இருந்து அப்படியே போனீங்கன்னா இங்கிட்டு திராட்சை தோட்டமா இருக்கும். அந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் உள்ள போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை, பெங்களூர் போய் திரும்பி வரும்போது. அந்த செடிக்கும் அந்த கொடிக்கும் எந்த விதமான வித்தியாசமே இருக்காது. செடிதான் கொடி, கொடிதான் செடி. பாருங்க, அந்த பிரிக்க முடியாத உறவு, கனெக்டட் வித் ஹிஸ் ரிலேஷன்ஷிப். டியர் ஹோலி பிரதரன், நீங்களும் நானும் இந்த பிரிக்க முடியாத தேவனுடைய உறவிலே இருக்கிறோம் என்பதற்கு அவர் நமக்கு சொல்லிய ஒரு அழகான ஓமை என்னவென்றால், திராட்சை செடி, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த காலையில் எத்தனை பேர் இயேசுநாதருடைய பிரான்சஸா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுநாதருடைய கிளைகளாக இருக்கிறீங்க, குடிகளாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இது ஒரு பிரிக்க முடியாத உறவு. அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பவுலை போல பிரிக்க முடியாது என்று நாமும் மார்தட்டி சொல்ல வேண்டும் என்றால், இந்த உறவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன உறவு? அவர் திராட்சை செடி, நான் அவரிலிருந்து அப்படியே செல்லுகிற கொடி. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் என் பிரிய கர்த்தருடைய சகோதரர்களே, நீங்கள் இயேசுவோடு இணைத்திருக்கிற அந்த இணைப்பை
எத்தனை பேர் சந்தோஷமா தக்க வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இயேசு சாமி ஞாயிற்றுக்கிழமை வந்து அவருக்கு ஆராதனை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு ஆராதனைக்கு வருவதனால் அல்ல, அவங்க வாழ்க்கையில் இயேசுவோடு கொடியாகவே இணைந்திருக்கிறவர்கள். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்ல செல்வம். அவரோடு கொடியை போல இணைந்திருக்கிறவர்கள், அதுக்கு பேரு தான் பிரிக்க முடியாத உறவு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படித்தான் என்னை, அவர் ஒரு செடியாக, பக்கத்துல வளருகிற ஒரு செடியாக என்ன வைக்கவில்லை. அந்த தோட்டத்திலே எத்தனையோ செடிகள்ல நானும் ஒரு செடியாக அவர் வைக்கவில்லை. நீயா வேறு ஊன்றி நீயா வளருன்னு சொல்லவில்லை. அந்த செடியிலேயே இணைந்து அந்த செடியினுடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாக அந்த கொடியை தேவன் வைத்திருப்பது போல என்ன என் தேவன் அவரோடு கூட அவ்விதமாக இணைத்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வம். இணைஞ்சிருந்தாலும் வெளியில தெரியும், இணையாட்டாலும் வெளியில தெரியும். இந்த திராட்சை செடியோடு இணைஞ்ச கொடி எது? இந்த திராட்சை செடியினுடைய கனெக்ஷனை, தொடர்பை விட்ட செடி கொடி எது என்று அங்கே அழகாக சொல்லிவிட்டார். இணைந்திருக்கும் அந்த செடியின் பலன் என்ன? இணைஞ்சிருந்தீங்கன்னா கனி கொடுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கே பாருங்கள், நீங்கள் இணைந்திருந்தால் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். அவரோடு கூட இணைஞ்சிருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கனி அங்கிட்டு தேட வேண்டாம். கனிக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் போட வேண்டாம். அவரிலே நிலைத்திரு. அங்கிருந்து வேரிலிருந்து சோர்ஸ் வரும், அதிலிருந்து ஃபோர்ஸ் வரும், அங்கிலிருந்து ஜீவன் வரும். அந்த அந்த அருமையான திராட்சை செடியிலிருந்து வருகிற அடி ஆழங்களிலிருந்து உனக்குரிய சத்துவம் ஒவ்வொரு நாளும் பாஸ் ஆகிட்டே இருக்கும். நீ நல்லா கனி கொடுக்கலாம். அல்லேலூயா. திராட்சை செடிக்கு தானா கனி கொடுக்கும் திறமை கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். நீங்களாக ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ட்டார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 5ஆம் வசனத்தின் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், ஒன்றும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அவரே இல்லாம நிறைய பேர் நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய சொந்த ஞானம், அவங்களுடைய சொந்த திறமை, அவங்களுடைய சொந்த செல்வாக்கு. அங்க இயேசுவே இல்லை. ஆனால் இயேசுவில இணைந்த கொடிகள் அவராலே அல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. ஐ ஆம் நாட் ஏபிள், என்னால் முடியாது. கனி கொடுக்கணும்னா நான் அவரோடு இணைந்து தான் இருக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வோம். அவருடைய உறவிலே இணைந்திருந்தால்தான் நான் கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு அநேகர் ட்ரை கிறிஸ்டியன்ஸா தான் இருக்காங்க. ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கா? அன்பா, சந்தோஷமா, சமாதானமா இருக்க முடியுதா? இல்லைன்னா செக் யுவர் கனெக்ஷன். தேவனுடன் கூட இருக்கிற தொடர்பை என்ன செய். இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சந்தோஷமே இல்லையா? சமாதானமே என்னுடைய உள்ள சமாதானம் இல்லாம அலைபாய்தா? போய் கிறிஸ்துவோடு கூட இணைந்துரு.
அவற்று இருக்கிற சமாதானம் உன்கிட்ட வரும். அவற்று இருக்கிற சந்தோஷம் உன்னிடத்துல வரும். அவர் காட்டின அன்பு அப்படியே உனக்கு அவர் அள்ளி கொடுப்பார். நீ நல்ல அன்பா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பொறுமை இல்லை. நான் சொல்றது ரைட்டா? ஆனா கனிகள்ல அதை விட இன்னொரு பொறுமை சொல்லியிருக்கு. பொறுமையே இல்லையே என்கிட்ட, நீடிய பொறுமை. ஆங்கிலத்துல லாங் சஃபரிங். பிரைஸ் தி லார்ட். நீடிய பொறுமை. பொறுமை இழந்து அட்டி தூள் பறத்து நிறைய பேர். கனி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை டேஞ்சர். நிறைய பேர் அனல், நிறைய பேர் அக்கினி, நிறைய பேர் வரங்கள் கொண்டு போய் ஓரமாயி கனியை காட்டு, அவனுடைய கனியை காட்டு. நிறைய பேர் ஜெபம் பண்ணும் போது ஷவுட்டிங், ஆனால் கனியை காட்டுங்க. நிறைய பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், கனியை காட்டுங்க. எங்கே உங்களுடைய கனிகள்? ட்ரை. நம்ம எல்லாருமே ஆண்டவரே உங்களுடைய இணைப்பை எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துங்கப்பா. நாங்க ஏதோ டிஸ்கனெக்டட் ஆயிட்டோம் ஆண்டவரே, நாங்க டிஸ்கனெக்டட் ஆயிட்டோம். Lord, forgive us. Forgive us. Grant your connection. உங்களுடைய தொடர்பை எங்களுக்கு தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கை தான் பிதாவை மகிமைப்படுத்தும். நம்முடைய தேவன் நம்மை பார்த்து மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நற்கனிகளை கண்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. பிதாவை மகிமைப்படுத்துற கிறிஸ்தவங்க கொஞ்சம் தான், அவங்க தான் தொடர்பில் இருக்காங்க. இயேசுநாதருடைய அந்த திராட்சை செடியோடு இணைஞ்சு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவ நாமம் தூசிக்கப்படுகிறது. அவங்க தேவனுடன் இணைப்பில் இல்லை. வரும்போது சொல்வாராம் ஆண்டவர், உங்களை நான் அறியேன். ஹூ அறியும் பாராம். ஆண்டவரே, நாங்க ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்தோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்தோம். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று. உன்னுடைய லைஃப்ல யாராவது என்னை மகிமைப்படுத்தியிருக்காங்களா? உன்னுடைய தெருவில் யாராவது இவங்க கிறிஸ்தவங்கன்னு மகிமைப்படுத்தியிருக்காங்களா? Then I will say you are my branch. அப்ப நான் சொல்வேன், நீ என்னுடைய கொடிதான், உள்ளே வான்னு சொல்வேன். லைஃப் லாங்கா கனெக்ஷனே இல்லாம வாழ்றது இயேசுநாதர் வரிகளை வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. செக் யுவர் ஃப்ரூட்ஸ். உங்க குடும்பத்துல கனிகளை பாருங்க. உங்க ஃபேமிலியில உங்களுடைய கனிகள் இருக்கான்னு பாருங்க. பொறுமையை இழக்கச் செய்யும் வீட்டில் இருக்கும் நெருங்கிய உறவுகள். பொறுமையா பொறுமையா பைபிள் நிறைய படிக்கிறாங்க, ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பேசுறாங்க. நான் பார்த்த நபர்களை சொல்றேன், ஆனா அவங்ககிட்ட கனிகள் இல்லை. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டிருக்காங்க, இன்னும் டெடிகேட்டட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா கனிகள் இல்லை, கனெக்ஷன் இல்லை, கனிகள் இல்லை. தேவனுடன் தொடர்பில் இல்லை, நற்கனிகள் இல்லை. ஆனா ஒரு சரியாவே பேச தெரியாது, சரியாவே படிக்க தெரியாத ஒரு எளிய ஆத்துமா சபையில ஓரமா உட்கார்ந்திருப்பார். அவரு ஆண்டவரோடு இருக்கிற உறவை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
அவர்கிட்ட போய் சண்டை போட்டு பாருங்க, சிரிப்பார். பிரைஸ் லார்ட் பிரதர், ஏன் கோவப்படுறீங்க? பொறுமையா இருந்த பிரதர், சாரி பிரதர். நெஞ்ச நிமித்தி மேட்டிமை. தனி உள்ளவங்ககிட்ட அந்த மேட்டிமை வராது, கழுத்தை திருப்புறது அதெல்லாம் வராது. ஆராய்ந்து பாருங்க. ஒரு கிறிஸ்டியன் பிரதரை பார்த்து ஸ்மைல் வருதாயா? அதுக்கு ஏதாவது ஸ்டேட் பேங்க்ல போய் பணம் கட்டணுமா? அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விரித்தா ஸ்மைல் வந்துடும். ஸ்மைலே கிடையாது. கனிகள் தேவை. ஆண்டவரோடு கூட நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா you are a valuable person. உங்க இணைப்பு வெளியில தெரியுயா. நல்ல மரம் மரத்தை எதனால் பார்க்கலாம்? அவங்க போட்டிருக்கிற சட்டையினால் அல்ல, அவருடைய கனிகளினாலே பார்க்கலாம். என்னோட எத்தனை பேர் சந்தோஷமா இல்லை? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரமா வருகிறார். கனி தரும் காலம் அல்லவா இது? கனிகளை நம்ம கூட நிறைய வச்சிருக்க வேண்டிய காலம் அல்லவா இது? அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் ரட்சித்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கேற்ற கூடைகளிலே கனிகள் இருக்குதா? இல்லை இப்பதான் உங்களை வாங்கினாரா? உங்க தோட்டத்தை இப்பதான் விலைக்கு வாங்கி இப்பதான் உழுது இப்பதான் விதைச்சிருக்காரா? இல்ல, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? அவர் பட்ட பாடுகள் என்ன? அவர் பேசிய செய்திகள் எத்தனை? அவர் வடித்த கண்ணீர் எத்தனை? Where is your fruit? ஒன்னே ஒண்ணுதான். நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் ஐக்கியத்தை, அவருடைய உறவை, அந்த வேரின் சாரத்திற்கு, அந்த வேரில் இருந்து வருகிற ஜீவனுக்காக நம்ம ஏங்கி உட்கார்ந்து இருக்கவில்லை. அப்படி அவரோட அவருடைய அந்த தொடர்பிலே நம்ம இருந்தோம்னா மிகுந்த கனிகளை கொடுப்போம். கனி கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நம்முடைய கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அதெல்லாம் அவர் ப்ரூன் பண்ணுவாராம். அந்த 2ஆம் வசனம் 15, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா தமிழ்ல சுத்தம்னு இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்னன்னா கவாத்து செய்தல். கவாத்து செய்தல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். கவாத்து, ப்ரூனிங், ஆங்கிலத்துல ப்ரூனிங். ஒரு நல்ல சிசர் இருக்கும். அந்த திராட்சை தோட்டத்தில் அந்த கொடிக்கும் அந்த ப்ரூன் பண்றவங்களுக்கும் 3 வருஷம் உறவு இருக்கணுமா. அந்த ப்ரூன் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, அப்படி கவாத்து பண்றாங்க பாருங்க, அந்த வளர விடாம அதனுடைய வளர்ச்சியை வேறு பக்கம் கொண்டு போகிற அந்த கிளைகளை கட் பண்ணக்கூடியதான் ப்ரூனிங். ப்ரூனிங் அந்த கத்தியை வச்சு செய்யறவருக்கும் ப்ரூன் பண்றவருக்கும் திராட்சை செடிக்கும் புது ஒரு ஆளை இன்னைக்கு போய் திராட்சை தோட்டத்தில் போய் சுத்தம் பண்ணுப்பா அப்படின்னு வேலைக்கு அமர்த்திட மாட்டாங்க அந்த தோட்டத்துக்காரரு. 3 years அந்த கொடிக்கும் அவருக்கும் உறவு இருக்கணும். அப்பதான் அழகா ப்ரூன் பண்ணுவாங்க. நான் போட்டு தள்ளிடுவாங்க, சரக்குன்னு வேலை விடிட்டு. உங்களுக்கு ஆண்டவருக்கு எத்தனை காலம் உறவு இருக்கு? எத்தனை காலம் உறவுல உங்களை எப்படி ப்ரூன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஓங்கி வெட்ட வேண்டியதை வெட்டுவாரு, மெதுவா வெட்ட வேண்டியதை வெட்டுவார். ஜீசஸ் அவருடைய ப்ரூனிங். என்னை 46 ஆண்டுகளாக என்னை ப்ரூன் பண்ணி ஆண்டவர் என்னை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். 80 ஆண்டு இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்று 46வது ஆண்டு. ஏப்ரல் 80ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி என்னை இயேசு சந்தித்தார்.
அகால பிறவி போன்ற எனக்கும் தேவன் தரிசனமானார் என்று பவுல் சொன்னது போல எனக்கும் கூட தரிசனமானார். அன்னையிலிருந்து அவருடைய அந்த இணைப்பில இருக்கிறதுனால கனிகள் கொடுத்து வருகிறேன். இன்னும் கனிகளை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? என்னை ப்ரூன் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். விரும்புங்க, கனி கொடுக்க முதலாவது விரும்புங்க, அன்பா இருக்க விரும்புங்க. உங்க சமாதானம் சந்தோஷத்தை நீங்கள் எப்போது உடையவர்களாக இருங்கள். தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த கனிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவதற்கு அவரிடம் பலன் கேளுங்கள். திராட்சை செடியோடு நீங்கள் இணைந்திருந்தால் கண்டிப்பா கனி கொடுப்பீர்கள். அதனாலே பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். எல்லாரும் சந்தோஷமா இல்ல செல்வமா? அதனால சரி நான் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இதுக்கு எப்படி அல்லேலூயா சொல்ல முடியும்? கனெக்ஷன் விட்டுருச்சா அந்த கொடிக்கு, அப்படியே சாயங்காலம் பார்த்தா பச்சை இருக்காது, மறுநாள் பார்த்தா காஞ்சி போயிருக்கும், அடிக்கிறதே இல்லை, அப்புறம் கீழே விழுந்தோம். அப்போ தோட்டத்தை கிடக்கும். அப்போ தோட்டத்தை சுத்தம் பண்ணுறவங்க வந்து இந்த ட்ரை ஆகி காஞ்சி கீழே விழுந்த அந்த செடிகளை கொடிகளை கூட்டி அள்ளி ஒரு கூடையில போட்டு குப்பைனால அடுத்து என்னதுதான்? தீ தான், ககனா தான். நம்ம ட்ரை ஆனோம்னா நம்ம இடம் எது? குப்பை தான், டஸ்ட்பின் தான். நல்ல வேளை இயேசுநாதருடைய இடத்துல டஸ்ட்பின் இல்லாம வச்சிருக்காரு. இப்போதைக்கு டஸ்ட்பின் இல்லை, ஆனால் கடைசி நாளிலே கனி கொடுக்காத மரம் எல்லாம் அதனாலதான் கொஞ்சம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயமும் நடுக்கமும் தேவையா இருக்கு. ரட்சிப்பு நிறைவேறதுக்கு 2 அவசியம். ஒண்ணு அதிக பயம், அதிக நடுக்கம். இது இருந்தா தான் அவருடைய தொடர்பில் நம்ம தொடர்ந்து நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. ஏன் இஷ்டம் போல வாழ்ந்தேன்னா நீ வந்து ஒரு உலர்ந்து போன கொடி தான், கீழே விழுந்திருக்க. ஒரு நாள் வரும், அப்போது கூட்டி கூடையில அள்ளி அக்கினியில போட்டுருவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் நம்முடைய கனெக்ஷனை, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை, அந்த உறவிலே நல்ல ஸ்ட்ராங்கா சாலிடா அவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வோம். இன்றைய செய்தி பி கனெக்டட் வித் லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பில என்ன செஞ்சிரு? நிலைத்திரு, இணைந்திரு. அதுக்கு ஒரு ஓமை இந்த திராட்சை செடி கொடி. இதுக்கு சாட்சிகள் உண்டு. அவருடைய உறவிலே இருந்த சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவுலை குறித்து எடுத்துக்கொள்ளலாம். பவுல் ஆண்டவரோடு கூட இருக்கிற இந்த உறவிலே அவன் நிலைத்திருந்ததினால்தான் இந்த 36 முதல் 39 வரை வசனங்களை அவர் எழுதுகிறார். இந்த வசனங்களை அவர் கையாளுவதற்கு, எடுத்து எழுதுவதற்கு ஆதாரமாக அதற்கு முந்திய ஒரு வசனத்திலிருந்து இதனுடைய செய்தி தொடங்குது. அது என்னவென்றால் ரோமர் 8 நான் சொல்லும் வசனத்தை வாசிங்க. 35ஆம் வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் என்ன எழுதி இருக்கிறது? வாசிமா அதேதான். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அது எங்க எழுதியிருக்கிறது? 44ஆம் வசனத்துக்கு வாங்க.
22ஆம் வசனத்தை பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். இந்த 44ஆம் சங்கீதம் இந்த வசனத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அவர் இப்படி எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் வரிசையா நின்னு கவனிங்க, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல ஒவ்வொரு ஆடா எண்ணி எண்ணி விடுவாங்க. அது போகுது, அடிக்க போகுது, அடுத்து போ போ. இப்படி அடிக்கப்படுவதற்கு வரிசையிலே நிற்கிற ஒரு ஆடுகள். கொஞ்சம் என்னை கவனிங்க. ஒரு லைன் நிக்குது ஆடு. அதெல்லாம் எதுக்கு? வெட்டு, அடுத்து ஒரு ஆடு. இப்படி லைன்ல, அந்த லைன்ல நான் இருந்தாலும் அடிக்கப்படும் ஆடுகளை போல 1, 2ன்னு நாங்க எண்ணப்படுகிறோம் என்ற அளவில் எண்ணப்பட்டாலும் எங்கள் காலடிகள் உம்முடைய வசனத்தை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. அழகாக அந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், எங்கள் காலடிகள். நீங்கள் 17ஆம் வசனத்தை பாருங்கள். இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அடுத்த 19ஆம் வசனம், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இப்படிலாம் நேர்ந்தாலும் நான் பிரிய மாட்டேன். அது காரணம் பவுலுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு தான். ஐயா சந்தோஷமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னா, தைரியமா சொன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. உறவிலே பவுலும் இயேசுவும் இருந்த அந்த உறவு உன்னதமான உறவு. அதனாலதான் பிரிக்க முடியாதுன்னு சொல்றேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு இவ்விதமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அதிகரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரை கிருபையாக எப்போதுமே அந்த தேவனுடைய உறவிலிருந்து பவுல் விலகி போக ஆண்டவர் விடவே இல்லை. கொரிந்துவில பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அடிக்க வர்றாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், தைரியமா பேசு பவுல், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒருவருமே உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கைகளை போடுவதில்லை. அந்த இக்கட்டான நேரத்துல கரெக்டா வந்து அவங்க கூட பேசிடுவார். அல்லேலூயா. அதான் உறவின் அடையாளங்கள். எப்பெல்லாம் நம்ம இக்கட்டில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் டைரக்டா வந்து பேசுவார். கடலில் நீண்ட நாட்களா சூரியனை காணும், சந்திரனை காணும், நட்சத்திரத்தை காணும், புயல் புயல் புயல், சாப்பாடு இல்லை, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான ஒரு சூழ்நிலையில மிகுந்த ஒத்தரத்துல நைட்ல வந்துட்டாருப்பா ஆண்டவர். அவனை பார்த்து, பிரைஸ் எல்லாம், பவுலே பயப்பட வேண்டாம், திடன்கொள், நீ ரோமாபுரி போகிற வரைக்கும் உனக்கும் உன் கூட இருக்கிறவர்களுக்கு நான் தயவு பண்ணி இருக்கிறேன். பொருள் சேதமே அல்லாமல் உன்னுடைய பிராண சேதம் ஒன்றும் வராது. எப்பெல்லாம் வந்து நம்முடைய நம்பிக்கைகள் சோர்ந்து போய் இல்லாமல் போகிறதோ அப்ப வந்து நிக்கிறவர் தான் நம்முடைய திராட்சை செடி. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உறவை நீங்கள் கீப் பண்ணணும். அந்த உறவிலே நீங்கள் வளரணும். கொஞ்சம் எந்திரிங்க. சீட்ல இருந்து இல்ல, உலகத்திலிருந்து, உலக நண்பர்கிட்ட இருந்து, உலக பழக்க வழக்கத்திலிருந்து இந்த குப்பையெல்லாம் விட்டு எந்திரிச்சு மகிமையின் தேவனோடு கரம் பிடிங்கய்யா. மகிமையின் தேவனோடு கரம் பிடிங்கய்யா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாட்சி தான். எப்படி மனுஷனாக அவர் வந்து இருந்த நாட்களிலே பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா கீப் பண்ணாரு இயேசப்பா. யோவான் 8:29 படிங்க.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், நல்லா கவனிச்சு கேளுங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். He let me not alone. என்னை அவர் தனியே இருக்கவே விட மாட்டேன் என்றார். Praise the Lord. என்னை அவர் தனியே இருக்க விடவே இல்லை. ஏசப்பாவோட சேர்ந்து எத்தனை பேர் சந்தோஷமா இல்லையே சொல்றீங்க? அவர் மாதிரி நானும் சொல்லணும்னு விரும்புறேன். நீங்க விரும்புறீங்களா? என்ன விரும்புறீங்க? That is the point. என்னை அவர் தனியே விட மாட்டார். அவர் செடி, நாம் கொடி. Praise the Lord. Praise the Lord. அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட், பிதாவுக்கு எது பிரியமோ அதைத்தான் எப்போதும் செஞ்சார். வாட் இஸ் ப்ளீசிங் காட், தேவனுக்கு எது பிரியம் அதை மட்டும் செய். அந்த ஃபெல்லோஷிப் கரெக்டா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய செயலெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்பதை கண்டுபிடித்து செய்யுங்க. எபேசியருக்கு பவுல் எழுதிருந்து சொல்றார், கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்து பாருங்கள், அதையே செய்யுங்க. ஃபைண்ட் அவுட் வாட் வில் ப்ளீஸ் மை காட் அண்ட் டூ. ஃபைண்ட் அவுட், பிதாவுக்கு பிரியமானதை செய். எங்க வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எது பிடித்தமானது அப்படின்னு ஒரு டீல ஒரு ஏலக்காயை சேர்த்து அப்படிலாம் பிரியமானது செய்யறாரு. அப்படி ஏசப்பாவுக்கு பிரியமானது செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். போன வாரம் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது செஞ்சீங்க? மன்னிச்சிருங்க, அது அவருக்கு பிடிக்கும். மன்னிச்சிருங்க, அது பிடிக்கும். மறந்துருங்க, அவருக்கு பிடிக்கும். நன்மை செய்யுங்க, பிடிக்கும். இப்படி செய்யுங்க, பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்க. நீங்க தனியாவே ஆண்டவர் உங்களை விட மாட்டார். கனெக்டிங்ல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது அவர் தந்த இணைப்பு சபை. அவர் தந்த சபையிலே நம்ம இணைத்திருக்கிறார். திராட்சை செடியாகிய அவரிலே நம்ம இணைத்திருக்கிறார். இரண்டாவது அவர் நம்ம எங்க இணைத்தார்? பிள்ளைய பெற்று தெருவில் போட்டு போல. பிள்ளைய பெற்றாச்சுன்னா வீட்டுல கொண்டு வச்சு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் ஏன்னா அவருடைய அன்பிலே நம்ம பிரிக்கப்படாமல் இருப்பதற்கு அவருடைய உறவுக்கு அடுத்து ஒரு பெரிய உறவு திருச்சபை தான். எல்லாரும் சந்தோஷமா எல்லையில செல்வோம், செல்வோம். அதனால ஆண்டவர் நமக்கு இந்த பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் என்றால் நாம் சபையிலே தேவன் நம்ம இணைத்திருக்கிறபடியால் அந்த சபையில, ஏன்னா அந்த சபைக்கு தலை யாருன்னா கிறிஸ்து. கொலோசியர் நிருபம் 1:18 படிங்க. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சரீரத்துக்கு சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அல்லேலூயா. கவனிங்க. இரண்டாவது, நம்ம தலையோடு கூட தொடர்பிலே இருக்க வேண்டும். முதலாவது திராட்சை செடியோடு கூட நம்ம தொடர்பு இருக்க வேண்டும். இரண்டாவது தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு படம் போட்டு பார்த்துக்கோங்க மனசுக்குள்ள. தலை கிறிஸ்து, கை கால் எல்லாமே சபை. தலை கிறிஸ்து, நீங்கள் நான்லாம் கை காலு அவயவங்கள். We are members of the body of Christ. Christ is the head of the church. அதனால நம்ம விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம பிரிக்கப்படாத வாழ்க்கை வாழணும்னா
தலையோடு இணைந்திரு. Praise the Lord. Connected with his lordship. அவருடைய தலைமைத்துவத்துக்குள் இணைஞ்சிருக்கோம். ஆண்டவர் இதை அழகாக விவரித்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்ம வளருகிறவர்களாக, அன்பிலே வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே, தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே, அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவாக, அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் போதும். இங்கே ஒரு சரீரமும் தலையும் குறித்து பவுல் எபேசு மக்களுக்கு விளக்குகிறார். தலை கிறிஸ்து, அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே சரீரம் நல்ல ஆரோக்கியமாக வளர வேண்டும். ஆரோக்கியத்துக்கு தலையோடு இணைந்திருந்தா தான் அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, சரீரமாகிய சபைக்கு அவர் தலை, சகல கணுக்களால் இசையாக கூட்டி இணைக்கப்பட்டுன்னு வாசிக்கிறோம். ஜாயின்ஸ். இப்ப நம்முடைய சரீரத்தில் எத்தனை ஜாயின்ஸ் இருக்கு பாருங்க. எல்லாம் ஜாயிண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஜாயிண்ட் இருந்தா தான். இல்லைன்னா இப்ப இடுப்பு எலும்பு தவறி விழுந்துருச்சு, ஒரு ஆள் கீழே விழுந்துட்டார், உடனடியாக எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ பண்றோம். டாக்டர் வந்து சொல்றாரு, ஒன்று ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க, ஒன்று புரோக்கன் ஆயிடுச்சுங்க, இன்னொன்று அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருந்து டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு. இங்கே இருந்தது அப்படியே அடிச்ச அடியில் இடமே என்ன செஞ்சிருச்சு, டிஸ்லொகேஷன். அவரால் நடக்க முடியுமா? நீ கோமா பார்க்குறீங்க, நடக்க முடியுமா? Dislocation. Your love should not be dislocated. உங்க அன்பும் கிறிஸ்து இயேசு இருக்கிற அன்பும் என்ன செய்யக்கூடாது, டிஸ்லொகேஷன் ஆகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த கணுக்களாலே ஆண்டவர் ஒரு மனித சரீரத்தை எத்தனை ஜாயிண்ட் வச்சிருக்கிறார். அந்த எல்லா ஜாயிண்ட்டுக்கும் இசைவாக இணைக்கப்பட்டு ஒரு பிரதானமாக தலையிலிருந்து கட்டளைகள் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்மையும் அறியாமலே நம்மகிட்ட இருந்து, அந்த பிரெயின்ல இருந்து நமக்கு தலையிலிருந்து கட்டளைகள் வருகிறது. வண்டியில போய்கிட்டு இருக்கோம், எதுக்க வந்து ஒரு பிரதர் வந்து பிரைஸ் லார்ட் சொல்றாரு. வண்டியிலே போய்கிட்டு இருக்கும் போதே கையை விட்டுலாம் பிரைஸ் லார்ட் சொல்ல முடியாது, எனக்கு ஒத்தைக்கையில் வண்டி ஓட்ட முடியாது. ஆனாலும் அவரை நான் என்ன செய்யக்கூடாது, அந்த பிரைஸ் லார்டே வாங்கி தான் ஆகணும். அப்ப தலையிலிருந்து கட்டளை கொடு, என் கையை விட்டுறாதா, தலையை மட்டும் ஸ்லைட்டா ஆட்டி ஒரு ஸ்மைல் பண்ணு. பார்த்துட்டாருப்பா. இது எங்க இருந்து அந்த கமாண்ட் வருது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றீங்களா? தலையிலிருந்து தானே வருது. அந்த கமாண்ட் வர்றதுனால தானே சூடானது குடிச்சிடணும். அதிக சூடான தெரியாம ஆத்தாம குடிச்சுட்டாங்க, அதை எடுத்து படக்குன்னு குடிச்சிட்டோம். உடனே கட்டளை வருது, உடனே உன் வாயில இருக்கிறத துப்பிடு, கையில சூடா இருக்க கீழே வச்சிரு. இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற தலையிலிருந்து வருகிற கட்டளைகள் தான். அந்த கட்டளை மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், சூடா உள்ள குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு மறுநாளே ஆஸ்பத்திரியில போய் குடல் எல்லாம் என்ன செஞ்சு வெந்துருச்சு சார், என்ன ஏன் இப்படி தெரியலையா உங்களுக்கு, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா?
தலையிலிருந்து கட்டளை வருதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய தலைவன் யாருதான்? கையை உயர மாட்டீங்களா? இயேசுதான் உங்க தலைவரா? அவர்கிட்ட இருந்தா கட்டளை உங்களுக்கு மூவ் ஆகுறீங்களா? கட்டளை வருதா? Receive the command, obey the command and act according to the command. கட்டளை பெறு. முதலாவது கட்டளை ரிசீவ் பண்ணு, அதுக்கு ஒபே பண்ணு, அதை செயல்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நமக்கு ஹெல்த்தியான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. Head is the source of all everything. தலைதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. Is every breath and blood flow into us. அவருடைய ஒவ்வொரு மூச்சும், அவருடைய ஒவ்வொரு இரத்தத்தின் அணுக்களும் எனக்குள்ளே பாய்ந்து என்னை நூரிஷ் பண்ணுகிறது, என்னை பலப்படுத்துகிறது. To grow up healthy in God and robust in love. Robust என்றால் வலிமையும் உடல் நலமும் உள்ள கட்டுரம் வாய்ந்த ஒரு சரீரம். Strong and healthy. Strong and healthy. இயேசுவுடைய அந்த தலைமையிலே நம்ம இணைந்து இருக்க வேண்டும் என்றால், இந்த சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறதுனால இந்த சபை மூலமாக நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நான் அவருடைய அவயவம். இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி, அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த தலை சொல்லாம காலு நடக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதனால திருச்சபையில நம்ம எதுக்காக ஆண்டவர் இணைக்கிறாருன்னா, அந்த தலையிலிருந்து தான் நமக்கு கமாண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதை சாப்பிடு, எதை சாப்பிடக்கூடாது, எங்க உட்காரு, எங்க உட்காரக்கூடாது, எது பள்ளம், எது மேடு, எது பாதை, எது சரியானது, எது சரியில்லாதது என்ற அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அருமையான வழி நடத்துதல்கள், அருமையான கைடன்ஸ், அருமையான மாடல்ஸ் எல்லாமே சபை மூலமா தான். தலையாய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சபையாருக்கு தேவனுடைய கைடன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே திருச்சபை மூலமா தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. திருச்சபையில நம்ம ஆண்டவர் இணைத்தது காரணம், நம்முடைய அன்பு கிறிஸ்துவில் அன்பிலிருந்து ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பிரிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆரோக்கியமான சரீரத்தின் இயக்கத்திற்கு தலை முக்கியமா இருக்கிறது எப்படியோ அப்படியே திருச்சபையில இணைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு அந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை அந்த கிறிஸ்துவின் தலையாம் கிறிஸ்து கொடுப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். சபையின் தலையாம் கிறிஸ்து கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால நம்முடைய டிசிஷன் எல்லாம் என்னென்னமோ இருக்கும். சபைக்கு வந்த பிறகு நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தோம். சர்ச்சுக்கு வந்த பிறகு என்னுடைய முடிவுகள் தேவனுடைய அனுமதியோடு தான் இருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியோட என்னை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய சபையில நம்ம தேவன் இணைத்ததுக்கு காரணம், நானும் ஆரோக்கியமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஹெல்த்தி மூவ்மெண்ட், பிளஸட் சர்வீசஸ். ஹெல்த்தி மூவ்மெண்ட் அண்ட் பிளஸட் சர்வீசஸ். நான் தலையோடு இணைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனானால் என் மூலமாக மற்றவர்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போனவரியா. அந்த 3ஆம் வானம் வரைக்கும் போன மகத்தான தெய்வ மனிதன். அவர் தமஸ்குவிலே போய்கொண்டிருந்த போது நடுவழியிலே சந்திக்கப்பட்டார். நம்மை போல் அல்ல, அவர் விசேஷமாய் சந்திக்கப்பட்டார். சடுதி ஒளியிலே சந்திக்கப்பட்டார். கீழே விழுந்த உடனே, ஆண்டவரே நீர் யார்?
நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அதான் அவருடைய முதல் கேள்வி. வாட் மஸ்ட் ஐ டூ நெக்ஸ்ட்? அப்போ உடனே அந்த சடிதி ஒளியில பேசிய நசரேனா இயேசு உட்காருப்பா அப்படின்னு பேசியிருக்கலாம்ல. பேசினாரா? என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, go to city, there instruction will be given to you. நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கே உன்னுடைய அடுத்த திட்டம் உண்டு, அங்கே சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் எங்கேதான் சொல்லப்படும்? சர்ச்சில் தான் சொல்லப்படும். இந்த பவுல் 3ஆம் வாரம் வரைக்கும் போனாலும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பிளான் எல்லாமே சர்ச்சுக்கு போப்பா. சந்தோஷமா இல்ல சொல்லுங்க. அங்க போனா ஒரு சின்ன சபை தான் தமஸ்குல. அங்க போய் அந்த மூப்பரு அந்த அனனியா கை வைக்கிறாரு, கண்ணுல இருக்கிற செதில் எல்லாம் கீழே விழுது. அங்கதான் உட்கார்ந்து அவரு பலப்படுறாரு, அங்கதான் உட்கார்ந்து செய்தி கேட்கிறாரு. அதுக்கப்புறம்தான் பூமி முழுவதற்கும் அன்றைய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி முழு உலகத்தையும் சந்தித்த ஒரு மாபெரும் தேவ மனிதனாக மாற்றுவதற்கு முதல்ல அவரை தேவன் எங்கே இணைத்தார் என்றால் அந்த தமஸ்கு சர்ச்சில் தான் இணைத்தார். அப்புறம் ரொம்ப எதிர்ப்பு அவருக்கு. எங்க போயிட்டாரு? அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார், தர்சுக்கு போயிட்டார். ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு போனா பிடிச்சுக்கிறாங்க. அந்த தர்சுக்கு போயிட்டார். அந்த காலகட்டங்கள் எவ்வளவு வருஷம் போச்சுன்னு தெரியல. திடீரென்று அந்தியோகில ஒரு சபை, அந்த சர்ச்சில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அங்க ஒரு பாஸ்டர் தேவை. பர்னபா போய் பார்க்கிறாரு, நான் மட்டும் பத்தினா போதாது, எனக்கு ஒரு அருமையான துணையாள் தேவைன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, பவுல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிடுவோம். அவரை போய் கூட்டிட்டு வந்து சபையில விட்டார். அப்படியே 2 வருஷம் அப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீரென்று அவங்களுக்கு ஆண்டவர் நெக்ஸ்ட் பிளான் கொடுக்கிறாரு. எருசலேம் முடிந்தது, யூதேயா முடிந்தது, சமாரியா முடிஞ்சது, இந்த அந்தியோகம் வந்துட்டீங்க. இனி உலகம் முழுவதும் போகிற தேர்ட் பேஸ் ஆஃப் இவாஞ்சலிக்கல் ஒர்க், 3ஆம் கட்ட மகிமையான உலகம் முழுவதுக்கும் போகிற ஒரு திட்டத்தை தேவன் எங்க தான் சொன்னாரு? தனி நபர்கிட்ட சொல்லவில்லை. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ப்ரொஃபஸி சொன்னாரு. அல்லேலூயா. ஒரு ஆள் ஆவி நிறைஞ்சு சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவை பிரித்து விடுங்கள். எங்கதான் அந்த சத்தம் கேட்டுச்சு? சபையில தான். உடனே அவரை கொண்டு வந்து முன்னால நிப்பாட்டி 2 பேர் மேலையும் என்ன செஞ்சாங்க? லேயிங் அப்பான் ஹேண்ட்ஸ், கரங்களை வைத்து டெடிகேட் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஒரு பெரிய மகத்தான ஊழியனையும் தேவன் எங்க இருந்து தான் உருவாக்குறாரு? சபை இல்லாம சுவிசேஷ ஊழியம் கிடையாது. நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சுவிசேஷ ஊழியம் எங்க இருந்து தான் போகணும்? ஃப்ரம் சர்ச். எங்க போய் அவன் என்னதான் செய்யணும்? ஒரு சபையை தான் ஸ்தாபிக்கணும். ஃப்ரம் சர்ச் டு தி சர்ச். அவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆங்காங்கே திருச்சபைகளை நாட்டிக்கொண்டே போக வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த அருமையான பவுலும் பர்னபாவும் கலக்குன்னு கிரேக்க பட்டணத்தை ஃபர்ஸ்ட் செஞ்சுரிய உழுப்புன்னு உழுப்பிட்டாங்க. அப்படி அங்கிட்டு போயிடல, அப்படியே எங்க இருந்து புறப்பட்டாங்களோ அங்கே வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் 13. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, கொஞ்சம் பொறுங்க. 14ஆம் அதிகாரத்துல 27 அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும்
அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். போனாங்க, திரும்பி எங்கதான் வந்தாங்க? சபைக்கு தான் வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற புறப்படுற இடமும் சபை தான், வந்து சேர்ந்த இடமும் சபை தான். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய பிள்ளைகள். திருச்சபையிலே நீங்க இருப்பதன் மூலமாக உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கண்டிப்பாக பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக தேவனுடைய உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு உங்க கூட பேசுகிற இடம்தான் திருச்சபை. அல்லேலூயா. அதனால சபை கூடுகிறதில்லை, சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டு விடாமல் தொடர்ந்து திருச்சபையிலே நாம நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல மாதிரிகளை, சாட்சிகளை சபை மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்காது என்று முழக்கமிடுகிற பவுலை போல நம் முழக்கமிடலாம். அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். யாருக்கா வரப்போகிறார்? சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரு சொல்லிட்டு போனாரு, அதன்படியே வருவார். அவர் வந்து திருச்சபைக்கு அந்த 7 திருச்சபைகளுக்கு கொடுத்த செய்தியின்படியே அவர் வந்து அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னபடி எப்போதும் be connected with true wine and always connected with his house of God or church. தேவனுடன் சபையிலே இணைந்திருப்போம், திராட்சை செடியிலே இணைந்திருப்போம். இந்த உறவை யாரும் பிரிக்காதபடிக்கு கர்த்தரே பாதுகாத்துக் கொள்வார். கனியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.